என்ஜின்களுக்கு எரிபொருள் சப்ளை தடைப்பட்டதாலேயே அகமதாபாத் விமானம் விபத்துக்குள்ளானது என முதற்கட்ட விசாரணை அறிக்கையில் தகவல். எரிபொருள் சப்ளையை ஏன் நிறுத்தினாய் என ஒரு விமானி கேட்டதும் தான் நிறுத்தவில்லை என மற்றொரு விமானி பதிலளித்ததும் வாய்ஸ் ரெக்கார்டரில் பதிவாகியிருப்பதாக தகவல். அகமதாபாத் விமான விபத்து தொடர்பான முதல்கட்ட அறிக்கைக்கு விமானிகள் சங்கம் கடும் எதிர்ப்பு. விபத்துக்கு விமானிகளே காரணம் என்பது போல விசாரணை அறிக்கை இருப்பதாக குற்றச்சாட்டு. விமான விபத்து தொடர்பான விசாரணை குழுவில் தகுதியான நபர் ஒருவர் கூட இல்லை. நேர்மையான முறையில் உண்மைகளின் அடிப்படையில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் விமானிகள் சங்கம் வலியுறுத்தல். உலகிலேயே தலைசிறந்த விமானிகள் நம்மிடம் உள்ளதால் முதற்கட்ட அறிக்கையை மட்டும் வைத்து ஒரு முடிவுக்கு வர முடியாது. இறுதி அறிக்கையின் மூலமே தீர்வு கிடைக்கும் என மத்திய விமானத்துறை அமைச்சர் ராம்மோகன் விளக்கம். I don't think we should jump into any conclusions on this. I truly believe we have the most wonderful workforce in terms of pilots and the crew in the whole world. I have to appreciate all the efforts. So let's not jump to any conclusions at this stage. Let us wait for the final report. போயிங் விமானத்தில் எரிபொருள் கட்டுப்பாட்டு சுவிட்சில் பிரச்சனை இருப்பதாக 2018ஆம் ஆண்டிலேயே எச்சரித்த அமெரிக்கா. விமான எரிபொருள் கட்டுப்பாட்டு சுவிட்சுகள் ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்றும் அமெரிக்க விமான போக்குவரத்து நிர்வாகம் எச்சரித்ததாக தகவல். விமான எரிபொருள் கட்டுப்பாட்டு சுவிட்சுகள் ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்பது வெறும் அறிவுறுத்தல் மட்டுமே, கட்டாயமல்ல என்பதால் அத்தகைய சோதனை எதையும் ஏர் இந்தியா மேற்கொள்ளவில்லை என தகவல். விமான விபத்து குறித்து வெளியான அறிக்கை மீதான விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க தயார் என ஏர் இந்தியா நிறுவனம் அறிவிப்பு. விசாரணைக்கு தங்கள் தரப்பிலிருந்து எந்த இடையூறும் இருக்காது என போயிங் நிறுவனமும் உறுதி. மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 51,000 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் பிரதமர் மோடி. ரோஸ்கர் மேளா திட்டத்தின் கீழ் காணொலி வாயிலாக ஆணைகளை வழங்கி வாழ்த்தினார். இளைஞர்களின் வலிமை இந்தியாவின் பிரகாசமான எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய உத்தரவாதமாக அமையும். வேலைவாய்ப்பு திருவிழாவில் பிரதமர் மோடி நெகிழ்ச்சி. सीमित शक्तियां है, एक डेमोग्राफी, दूसरी डेमोक्रेसी, यानी सबसे बड़ी युवा आबादी और सब. உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் தொடர் மழையால் குளம்போல் மாறிய முக்கிய சாலைகள். மேடு பள்ளம் தெரியாமல் ஊர்ந்து சென்ற வாகனங்கள். தொடர் மழை காரணமாக வேகமாக நிரம்பி வரும் கங்கை மற்றும் யமுனை நதிகள். பிரயாக்ராஜில் புனித நீராடும் இடத்தில் படிக்கட்டுகளை மூழ்கடித்த தண்ணீர். மத்திய பிரதேச மாநிலம் சித்தி நகராட்சி பகுதியில் குடியிருப்புகளை சூழ்ந்த மழை வெள்ளம். ये नाला नहीं है, नाला पीछे है, आप वहाँ पे लोग लगाई होगी, कल यहाँ पे लगाई होगी, और जिनके घर अभी बड़े हुए हैं इसका क्या किया जाए? தேங்கிய தண்ணீரில் நின்று நகராட்சி நிர்வாகத்திற்கு எதிராக மக்கள் போராட்டம். ये बताइए ये बताइए 3 सालों में से आपको मैंने एक दिन अपने बाट में लेकर भी आया, पर आप गाड़ी से नहीं उतरी. आप बोलिए नहीं, आप बोलिए
திண்டுக்கல், வேடச்சந்தூர், வேப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதி திமுக நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சந்திப்பு. 2026 சட்டமன்ற தேர்தல் பணிகள் தொடர்பாக 1-to-1 ஆலோசனை. தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிதான் அமையும் என அமித்ஷா மீண்டும் திட்டவட்டம். தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றால் பாஜக ஆட்சியில் பங்கு வகிக்கும் என உறுதி. தேசிய ஜனநாயக கூட்டணியில் விஜயின் தாவேகா இணைய வாய்ப்பிருக்கிறதா என்ற கேள்விக்கு அமித்ஷா பதில். தற்போதைக்கு எதுவும் கூற முடியாது என்றாலும் கட்சிகளை ஒரு அணியில் கொண்டுவர முயற்சி செய்வோம் என பேட்டி. திமுகவின் ஊழல், குடும்ப ஆட்சி, வாரிசு அரசியலை பார்த்து தமிழக மக்களுக்கு வெறுப்பு வந்துவிட்டது. 2026 தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி இமாலய வெற்றி பெறும் என அமித்ஷா கணிப்பு. திமுகவின் அதிகார மையம் யார் என்பதில் சொந்த கட்சியினருக்கே பெரும் குழப்பம் இருப்பதாக அமித்ஷா பரபரப்பு பேச்சு. மு.க.ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், கனிமொழி என பல அதிகார மையங்கள் இருப்பதாக கருத்து. தமிழகத்தில் அதிமுக பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். கூட்டணி ஆட்சி என்ற அமித்ஷாவின் கருத்திற்கு எடப்பாடி பழனிசாமி பதில். நான் தெளிவா சொல்லிட்டேனே, பெரும்பான்மையோட அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். நான் தெளிவா சொல்லிட்டேனே, பெரும்பான்மையோட அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். அமித்ஷா டெல்லியில் விமானம் ஏறினாலே தமிழகத்தில் உள்ளவர்கள் பதறுகிறார்கள். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சனம். இன்னைக்கு மதுரைக்கு வந்து மீண்டும் ஒரு கூட்டணியை கடந்த 8ஆம் தேதி ஒரு பெரிய மாநாடு போல ஒரு கூட்டத்தை நடத்திவிட்டு சென்று விட்டாரோ, அமித்ஷா டெல்லியிலிருந்து பிளைட் தமிழ்நாட்டுக்கு ஏறுகிறார்னு சொன்னாலே ஒரு நடுக்க இருக்கு திமுக காரங்களுக்கு. கூட்டணி விவகாரத்தில் அமித்ஷா பேச்சே எங்களுக்கு வேத வாக்கு. மத்திய இணையமைச்சர் எல். முருகன் திட்டவட்டம். ஆமா, அது அமித்ஷாஜி சொல்லிட்டாரு. அதுக்கு பிறகு நான் என்னமா இன்டர்பிரேஷன் பண்றது? அமித்ஷாஜி என்ன சொல்றா அதுதான் எங்களுடைய வேத வாக்கு. ஆனா அதுதானே எனக்கு வேத வாக்கு. நான் ஒன்னும் இன்டர்பிரேட்டர் கிடையாது, உங்களுக்கு புரியாதது கிடையாது. அமித்ஷாஜி என்ன சொல்றாரோ அதுதான் எங்களுடைய வேத வாக்கு. தமிழகத்தில் கூட்டணி ஆட்சியை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ திட்டவட்டம். திராவிட முன்னேற்ற கழகம் அறுதி பெரும்பான்மை அப்சல்யூட் மெஜாரிட்டி பெறும். கூட்டணி அரசு என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் போய்விடும். நான் அப்படி கூட்டணி அரசு வர வேண்டும் என்று விரும்பவும் இல்லை, தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடன் வாங்குவதில் சூப்பர் முதலமைச்சர் என இபிஎஸ் விமர்சனம். 4 ஆண்டுகளில் திமுக அரசு 4,38,000 கோடி ரூபாய் கடன் வாங்கியுள்ளதாக குற்றச்சாட்டு. இந்தியாவிலேயே சூப்பர் முதலமைச்சர் எதுல? கடன் வாங்குவதில் சூப்பர் முதலமைச்சர். திரு ஸ்டாலின் முதலமைச்சரான பிறகு இந்த 4 வருஷத்துல கடன் வாங்கினது 4,38,000 கோடி கடன் வாங்கியிருக்காரு. இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் முதல் மாநிலம். பிறக்கிற குழந்தைக்கு முதலானது 1 லட்சம் கடன். குழந்தை பிறக்கும் போதே கடனோடு தான் பிறக்குது. மக்களை ஏமாற்றி வாக்குகளை வாங்கும் விஞ்ஞான மூளை படைத்தவர் திமுக தலைவர் என எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம். டாஸ்மாகில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் மூலம் மாதத்திற்கு 5,400 கோடி ரூபாய் கொள்ளையடிப்பதாகவும் குற்றச்சாட்டு. டாஸ்மாக் கடைக்கு போனா 10 ரூபாய் சேர்த்து கொடுத்தா தான் பாட்டில் கிடைக்கும். ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது. மாசத்துக்கு கிட்டத்தட்ட 450 கோடி. வருஷத்துக்கு கணக்கு போட்டுங்க 5,400 கோடி. இந்த 10 ரூபா வசூல் பண்றதுலயே டாஸ்மாக் அந்த மேலிடத்திற்கு 5,400 கோடி லஞ்சம் போயிட்டு இருக்குது. திமுக ஆட்சியில் எம்சாண்ட், செங்கல், சிமெண்ட் உள்ளிட்ட கட்டுமான பொருட்களின் விலை கடுமையாக உயர்வு.
திமுக ஆட்சியில் பாத்ரூம், பெட்ரூம், கிச்சன் என கனவில்தான் வீடு கட்ட முடியும் என இபிஎஸ் பிரச்சாரம். வீடு கட்டுறதா நல்லா இரவுல தூங்கும் போது அப்படியே கனவு காங்கலாம். பெட்ரூமு, பாத்ரூமு, வெரண்டா, ஹாலு அப்படின்னு கனவு காங்கலாம். நிஜத்துல வீடே கட்ட முடியாது திமுக ஆட்சியில். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு யூனிட் எம்சாண்ட் 2021 3000 ரூபாய், இப்போ 5500 ரூபாய்க்கு விற்குது. இப்படி கட்டுமான பொருட்கள் அனைத்தும் விலை உயர்ந்துட்டது. எப்படி வீடு கட்ட முடியும்? சாதாரண மக்கள், நடுத்தர மக்கள் வீடு கட்டுகிட்ட நிலையே இல்லை. தான் கூறியதை தவறாக புரிந்து கொண்டு அதிமுகவினர் தாறுமாறாக திட்டி தீர்க்கின்றனர். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வேதனை. அதாவது அரசியல் ரீதியாக ஏடிஎம்கோட போய் அலையன்ஸ் வச்சது ஒரு பிள்ளைன்னு சொன்னேன். நான் ஜெயலலிதாவையோ எம்ஜிஆரையோ அண்ணாதிமுக திமுகவினரையோ ஒரு வார்த்தை நான் குறை சொல்லவில்லை. எடுத்த முடிவுகளில் நான் 19 மாதம் கொடா ஜெயிலில் இருந்துவிட்டு வந்து 7-8 மாதத்துக்கு பிறகு அதே ஆட்சி நடத்திய கட்சியோடு கூட்டு வைத்தது அரசியல் ரீதியாக பிழை. இதைத்தான் நான் சொன்னேன். அதற்குள்ளாக அதிமுகவில் இருந்து சிலர் என்னை தாறுமாறாக திட்டி பதிவு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நான் அதுக்கு பதிலெல்லாம் சொல்லப் போவதில்லை. தமிழக அரசின் நான் முதல்வன் திட்டம் படுதோல்வி என பாமக தலைவர் அன்புமணி விமர்சனம். திட்டத்திற்கு விளம்பரம் செய்வதில் காட்டிய அக்கறையில் 100% பங்கை கூட அத்திட்டத்தை பயனுள்ள முறையில் வடிவமைப்பதில் திமுக அரசு காட்டவில்லை என சாடல். தனது அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கத்தை மீட்டுத் தருமாறு டிஜிபி அலுவலகத்தில் ராமதாஸ் புகார். அன்புமணி ஆதரவாளர்கள் கடவுச்சொற்களை மாற்றி வைத்திருப்பதாக போலீசில் மனு. திருமலா பால் நிறுவன மேலாளர் நவீனின் மரணம் தற்கொலையாக இருக்கவே வாய்ப்பு. சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் விளக்கம். இதுவரைக்கும் நடந்த விசாரணையில் அது சயின்டிஃபிக்காக அறிவியல் பூர்வமாக பார்க்கும்பொழுது அது சூசைட் மாதிரி தான் தெரியுது. அதை நாங்கள் விசாரிச்சுட்ருக்குறோம். துணை ஆணையர் பாண்டியராஜன் தவறு செய்ததால் தான் துறை ரீதியாக விசாரணை நடத்தியிருப்பதாக அருண் விளக்கம். மேலாளர் நவீனை டிசி பாண்டியராஜன் மிரட்டியதாக எந்த புகாரும் காவல்துறைக்கு வரவில்லை என்றும் தகவல். அதுதானே தவறுன்னு சொல்லி சொல்கிறோம். அதனால தான் டிசிஏ வந்து இப்போ ஹெட் குவார்ட்டர்ஸில் வச்சுருக்கு. அதான் மிரட்டின மாதிரி இது வரைக்கும் ஆதாரம் எதுவும் இல்லை. அதாவது ஃபோன் வழியாவோ நேராவோ மிரட்டின மாதிரி யாரும் நமக்கு சொல்லவும் இல்லை. பத்திரிகையில் நீங்கள் சொல்கிறது தான். பண மோசடி சம்பந்தப்பட்ட புகார்களில் முதற்கட்ட விசாரணைக்கு பின்னரே வழக்கு பதிவு செய்யப்படும். திருமலா நிறுவனம் அளித்த புகாரில் 20 நாட்களாக வழக்கு பதிவு செய்யாதது ஏன் என சென்னை கமிஷனர் அருண் விளக்கம். நிறைய சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, ப்ரிலிமினரி என்கொயரி பண்ணி முகாந்தரம் இருந்தால் தான் பண்ணணும். இந்த மாதிரி கேஸ்லாம் காக்னிசபிள் அஃபென்ஸ்னா அர்ட் கேஸ் மற்றதுனா உடனே போடுவோம். இதுக்கெல்லாம் விசாரிச்சுட்டு உண்மையிலுமே அப்படி ஃபினான்ஷியல் ஃப்ராட் நடந்திருக்குது அப்படின்னு ஒரு இது வந்ததுன்னா ப்ரிலிமினரி என்கொயரி பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் போகும். தாவேக போராட்டத்திற்கு காவல்துறை ஒருபோதும் அனுமதி மறுக்கவில்லை. சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் விளக்கம். அப்படின்னு யார் சொன்ன? எப்போ மறுத்தோம்? நீங்கள் எல்லாமே சரி. என்னுடைய கேள்வி, நீங்கள் வந்து கேள்வி கேட்குறீங்க, கரெக்டாக கேளுங்க. அனுமதி மறுத்தோமா? நாங்கள் எங்கே மறுத்தோம்? நாங்கள் இது வரைக்கும் மறுக்கவே இல்லையே. மறுத்ததுக்கு ஏதாவது காமிங்க பார்ப்போம். அவங்க அட்வான்ஸாக போயிடுறாங்க. நாங்கள் என்ன பண்ணுறோம்? இப்பயும் கேட்டிருக்கிறாங்க, அனுமதி கொடுத்துருக்குறோமே. தமிழகத்தில் இனி நிதி நிறுவன மோசடியில் ஈடுபட்டால் குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும். உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தமிழ்நாடு அரசு தகவல். அரசு துறைகளில் காலியாக உள்ள 3935 பணியிடங்களுக்கான டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எழுத்து தேர்வு. தமிழகம் முழுவதும் 314 மையங்களில் தேர்வு நடைபெற்று முடிந்தது. குரூப் 4 தேர்வு முடிவுகள் 3 மாதத்திற்குள் வெளியிடப்படும்.
குரூப் 2 மற்றும் 2A தேர்வுக்கான அறிவிப்பு வரும் 15ஆம் தேதி வெளியாகும் என TNPSC தலைவர் பிரபாகர் தகவல். இதற்கான முடிவுகள் ஒரு 3 மாதத்தில் வெளியிடப்படும் என்று நாங்கள் கருதுகிறோம். சென்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4-4.5 மாதம் ஆச்சு. இந்த முறை நம்ம பல நடவடிக்கைகளை சிம்பிளிஃபை பண்ணியிருக்கிறதுனால ஒரு 3 மாதத்துக்குள்ளே இந்த முடிவுகளை வெளியிட்டு விடலாம் என்று நான் கருதுகிறேன். குரூப் 2 2Aக்கு மட்டும் நம்ம இந்த மாதம் 15 அடுத்த வாரம் நம்ம ரிலீஸ் பண்ணுறோம் அதுக்கான நோட்டிஃபிகேஷன்.